அக்டோபர் 13ஆம் தேதியான இன்று வாரத்தின் முதல் வேலை நாள் திங்கட்கிழமை வழக்கம் போல தங்கம் வெள்ளி என இரண்டும் புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றது. தொடர்ந்து பல நாட்களாகவே நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் தங்கம் மற்றும் வெள்ளி புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்றும் தங்கம் மற்றும் வெள்ளி புதிய உச்சம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 11,525 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 92,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 92,200 என்பது தங்க வரலாற்றில் புதிய உச்சம்தான். அதைவிட மிக முக்கியத்துவம் பெறுவது என்னவென்றால் வெள்ளியின் விலைதான். வெள்ளியை பொறுத்தவரையில் தங்கத்தையும் தாண்டி ராக்கெட் வேகத்தில் அதிரடியாக உயர்ந்து வருவதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் 1 கிராம் 5 ரூபாயும் 1 கிலோ பார் வெள்ளி 5,000 ரூபாயும் உயர்ந்து 195 ரூபாய் 1 கிராம் வெள்ளியும் 1,95,000 ரூபாய் 1 கிலோ வெள்ளியும் விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயை நோக்கி வெள்ளி வேகமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் தங்கம் மற்றும் வெள்ளி வரலாற்றில் இரண்டுமே புதிய உச்சத்தை இன்று எட்டியிருக்கிறது. தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாகவே வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. தங்கத்திற்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வெள்ளி விலை பொறுத்தவரையில் கிராமுக்கு 1 ரூபாய் உயரும் குறையும். அதே போன்று சராசரியான விலை என்பது தொடர்ந்து கொண்டே வரும். ஆனால் சமீப நாட்களாகவே வெள்ளியின் விலை தங்கத்தை விட மிஞ்சக்கூடிய அளவில் நாம் பார்க்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு விடயமாக தான், தலைகீழ் மாற்றமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தோம் என்றால், கடந்த வாரம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே பார்த்தோம் என்றால் வெள்ளியின் விலை 25,000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்திருப்பது என்பது இதுவரை இல்லாத ஒரு விலையேற்றமாக தான் பார்க்கப்படுகிறது. இது போன்று அதிரடியான ஒரே வாரத்தில் வெள்ளி 25,000 ரூபாய் உயர்வது என்பதெல்லாம் இதுவரை இல்லாத ஒன்று. அது தற்போதுதான் அது நடந்திருக்கின்றது. அந்த வகையில் கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை 13 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட வெள்ளி கிலோவுக்கு 40,000 ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய இமாலய விலை உயர்வாக தான் பார்க்கப்படுகிறது. வெறும் 13 நாட்களில் 40,000 ரூபாய் விலை உயர்வு என்பது தங்கத்தை விட வெள்ளி அதிக முதலீட்டுக்கான ஒரு பொருளாக மாறி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கின்றது. பொதுவாக உலகளவில் பார்க்கும்போது தங்கத்தின் மீதான முதலீடு என்பது அதிகமாக இருக்கும். தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுவதால் அதற்கு அதிக கவனம் கொடுப்பார்கள். ஆனால் தங்கத்தை விட வெள்ளி என்பது அதிக முக்கியத்துவம் பெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கின்றது. தங்கத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வாரத்தில் 7 நாட்கள் மட்டுமே 5,720 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் விலை உயர்வது என்பதெல்லாம் தங்கம் வரலாற்றிலும் இல்லாத ஒன்றுதான். இப்படியாக தங்கம் வெள்ளி என இரண்டும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தையே மிஞ்சும் அளவுக்கு வெள்ளி விலையும் உயர்ந்து வருவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. ஒரே வாரத்தில் 5,000 ரூபாய்க்கு மேல் தங்கம் உயர்வது, ஒரே வாரத்தில் 25,000 ரூபாய்க்கு மேல் வெள்ளி உயர்வது என்றெல்லாம் மிகப்பெரிய விடயம்தான். இது வருகின்ற நாட்களிலும் இன்னும் அதிகமாக விலை உயரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிலும் மிக முக்கியமாக பார்த்தோம் என்றால் காலை மற்றும் பிற்பகல் என 2 வேளையும் தங்கம் மற்றும் வெள்ளி அதிரடியாக விலை மாற்றங்களை எதிர்கொண்டு வருவதை பார்க்கின்றோம். முன்பெல்லாம் காலையில் விலை மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். பிற்பகல் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அதனால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அனைவரும் இந்த காலை வேளையில் இருக்கக்கூடிய அந்த விலை ஏற்ற இறக்கத்தை மட்டும்தான் கவனிப்பார்கள். ஆனால் சமீப நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம் காலை மற்றும் பிற்பகல் என 2 முறையும் தங்கம் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் இறக்கத்தை கண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் உள்ளது. அந்த வகையில் தற்போது 200 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருந்தாலும் கூட 92,200 என்பது புதிய உச்சமாக பதிவாக இருந்தாலும் கூட பிற்பகல் என்ன மாற்றத்தை ஏற்படுது என்பது மிகப்பெரிய கேள்விதான். அது அதிகபட்சமாக விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இன்னும் 1 ரூபாய் உயர்ந்தாலும் கூட அதுவும் ஒரு புதிய உச்சமாக தான் பதிவாகும். இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டி வருவது என்பது தங்க நகை வாங்கக்கூடியவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சாமானியர்களுக்கு தங்கம் எட்டாக்கனியாக மாறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இதே நிலை தொடர்ந்தால் இனி வருகின்ற நாட்களில் தங்கம் என்பது ஆபரணமாக இல்லாமல் அது முழுக்க முதலீட்டுக்கான ஒரு பொருளாக தான் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்றால் மற்ற பொருட்கள் இல்லாத ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு பொருளும் விலை உயரும் போது அது வாங்கக்கூடிய திறன் என்பது குறையும்.
ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை அதற்கு அப்படியே எதிர்மறையாக தான் உள்ளது. தங்கம் விலை ஏற ஏற அதை வாங்கக்கூடியதும் அதிகமாக கொண்டே போகின்றது. அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் வாங்கிய தங்கத்தினுடைய மதிப்பு என்பது 10,000 டன் என்று சொல்லப்படுகிறது. 2 ஆண்டுகள் மட்டுமே. இந்த 2 ஆண்டுகளும் இமாலய இலக்கை நோக்கி விலையை நோக்கி தங்கம் சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போதும் கூட இதுவரை இல்லாத அளவாக கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 டன் தங்கத்தை பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் வாங்கி இருக்கிறார்கள் என்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தங்கம் விலை ஏற ஏற அதை வாங்கக்கூடியவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக கொண்டேதான் போகின்றது. வாங்கக்கூடிய அந்த மதிப்பும் அதிகமாக கொண்டேதான் போகின்றதையும் பார்க்கின்றோம். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் இதே விலை சென்றால் கிட்டத்தட்ட வெள்ளி 2 லட்சம் ரூபாயை நோக்கியும் தங்கம் 1 லட்சம் ரூபாயை நோக்கியும் சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் அதையும் தாண்டி சர்வசாதாரணமாக இன்னும் விலை அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு நிலையை நோக்கி சென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் என்பது ஆபரணமாகவும் இல்லாமல் அது முழுக்க முழுக்க முதலீட்டாக வணிகம் சார்ந்த பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது.